ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சம்பு சங்கரனானார் அப்படிங்கிறத பார்த்தோம். துவாபர யுகத்தில் நடந்த அதர்மம் கொஞ்சம்தான், கலியுகத்தில் பயங்கரமான அதர்மம் நடக்கிறது. அதனால் அப்பப்போ சொல்லக்கூடிய, துவாபர யுகத்தில் அப்பப்போ சொல்லக்கூடிய உபதேசம் மாதிரி இந்த கலியுகத்தில் அப்பப்போ உபதேசம் சொன்னால் போராது. ஒரு ஜீவனுடைய வாழ்நாள் முழுக்க உபதேசம் பண்ணுற மாதிரி வேணும்னு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு கைலாச சங்கரரே காலடி சங்கரரா அவதாரம் எடுக்கிறார். பெரியவா சொல்கிறா, இதுக்கு ப்ரூஃப் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் கபர்த்திக்கு நமஸ்காரம், வயுப்தகேசனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கபர்த்தி அப்படின்னா ஜடாதாரி. ஜடாதாரி யாரு? சிவன். அவருக்கு நமஸ்காரம். அடுத்தது ருத்ரத்தில் வருது, வியப்தகேசனுக்கு நமஸ்காரம்னு வருது. வியப்த அப்படின்னா இவ் யு இப் த. வியப்த அப்படின்னா வபனம் செய்து கொண்ட, அப்படின்னா தலையை முண்டனம் பண்ணின ஜடாதாரியா இருக்கக்கூடிய சிவன் எப்போ வியப்தகேசன் ஆனார்? ஆதிசங்கரரா அவதாரம் பண்ணின போது. கைலாச சங்கரரே காலடி சங்கரரா வந்ததுனால தான் கபர்த்திக்கு நமஸ்காரம், வியப்தகேசனுக்கு நமஸ்காரம்னு வேதத்தில், யஜுர்வேதத்தில் ஸ்ரீருத்ரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரிகாலமுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃபாக இருக்கக்கூடிய வேதத்திலேயே முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. ஆலமரத்துக்கு அடியில், வட்டவிருட்சத்துக்கு அடியில் தட்சிணாமூர்த்தி சம்புவாக இருக்கார். சம் அப்படின்னா நித்திய சுகம், ஆனந்த ஊற்றே சம்பு. அப்போ அந்த சம்பு இருந்த இடத்துலையே இருக்கும். அப்படியே வட்டவிருட்சத்தில் மோன நிலையில், கண் பார்ப்பது இல்லை, வாய் பேசுவது இல்லை, உடம்பு அசைவது இல்லை, ஒரே சமாதி நிலையில் வட்டவிருட்சத்துக்கடியில் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் என்ன ஆறுதான், அந்த மௌனத்திலிருந்து சனகாதி யோகிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாராம். அந்த ஆனந்த ஊற்ற தேடி போன சனகாதி யோகிகளுக்கு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம்? மௌனம் தான் உபதேசம். சரி, அப்படி தேடி அந்த ஆனந்த ஊற்ற நித்திய சுகமா இருக்கக்கூடிய, சம்மா இருக்கக்கூடிய அந்த யோக நிலைக்கு நம்மனால போக முடியாது, நம்மனால சாதாரண மனுஷங்கள் அப்படின்னு அந்த உத்கிருஷ்டமான அந்த மௌன நிலையை விட்டுட்டு என்ன பண்ணுறாரா, சங்கரரா பகவத் பாதரா அவதாரம் எடுக்கிறாராம். இப்போது ஒரு பதிவிரத்தி இருக்கா, பதிவிரதா தேவி ஒத்தி இருக்கா. அப்படியே வீட்டை விட்டு அந்த படிதாண்டா பத்னி அப்படி வச்சுப்போம். படிதாண்டா பத்னி வீட்டை விட்டு அந்த வாசப்படியை விட்டு தாண்ட மாட்டான். அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது அந்த வீட்டில். அப்படி இருப்போம். அவளுடைய வாய்ஸ் யாரும் கேட்டது கிடையாது, அவளை பார்த்தது கிடையாது. அப்புறம் தானே வாய்ஸை கேட்கறதுக்கு. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு தன்னுடைய குழந்தை கிணத்துல விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? அப்படியே பேசாமையே இருப்பாளா? குழந்தை கிணத்துல விழுந்துட்டுனா அடிச்சு அலறி பிடிச்சி எல்லாரையும் கத்தி கூப்பாடு போட்டு ஆட்டம் போட்டு பண்ண மாட்டாளா? அந்த மாதிரி நம்மெல்லாம் கலியுகத்தில் பாபங்கிற படு குழியில் விழுந்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஐயோ என்னோட குழந்தைலாம் அப்படி படு குழியில் விழுந்திருக்கே, நான் இந்த மாதிரி மௌன உபதேசம்லாம் பண்ணால் சரிப்பட்டு வராதே, எந்த ஆனந்த ஊற்ற தேடி வானால வர முடியலையே அப்படின்னு அந்த ஊற்று என்ன பண்ணிட்டான், பிரவாகமாக கொட்டி தள்ளிடுத்தான். அதுதான் சங்கரருடைய அவதாரமாக வந்திருக்கு. அப்படி வந்த சங்கரர் பகவத் பாதாள் எத்தனையோ உபதேசங்கள் பண்ணி இந்த 72 விதமான துர்மதங்களை நாமோ நிஷானா பண்ணிட்டார். பேரே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி
நம்மளையும் இந்த பாப குழியிலிருந்து மேலே கொண்டு வரத்துக்கு உதவி இருக்கார் அப்படின்னா அவருடைய ஸ்லோகங்களையும் நம்ம சௌந்தர லகரியாக இருக்கட்டும், சிவானந்த லகரியாக இருக்கட்டும், அவருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த லகரியாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதை அவரே ஊற்றுதான், ஆனந்த ஊற்ற. அதான் நாம் பக்தியோட நம்ம முதல்ல சொன்னோம், இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னோம், அந்த யோக நிலைக்கு போகணும் அப்படின்னா அந்த பலன் மேலே பற்று இல்லாமல் நித்திய கர்மாவை பண்ணிண்டு அதன் மூலம் சித்தி பெற்று பக்தி உபாசனையோட மனசை கண்ட்ரோலோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம கடவுளை அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான தத்துவத்தை சம்புவாக இருக்கக்கூடிய சங்கரர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதான் பெரியவா இது மூலிமா